தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டுள்ளன. அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். இதில் கூட்டணி கட்சி தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்தனர். இதில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியை கடுமையாக சாடினார். மேலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்றும் பேசினார். இந்த கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக சி மகேந்திரன் இருக்கிறார். நமது பாரத பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம அதிகாரப்பூர்வமாக சொல்றோம். ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க யார் பாரத பிரதமர் வேட்பாளர் என்பதை கூட இன்னும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொடநாடு கொலை வழக்கில் நமது முதல்வர் அவர்களை சம்பந்தப்படுத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுறார். ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலம் நான் வைக்கும் ஒரே ஒரு கேள்வி இதுதான். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பாதிக்கப்பட்ட சாதிக் பாட்ஷாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை முதலில் ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கொள்ள தயாராக இருக்காரா? ஏன்னா இன்னைக்கு அவங்க குடும்பமே என்ன சொல்லிருக்கு, கூடா நட்பு கேடாய் விளையும் என்றுதான் இன்னைக்கு சாதிக் பாட்ஷா குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே 16ஆம் தேதி அவருடைய நினைவு தினத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணதற்காக சாதிக் பாட்ஷாவினுடைய மனைவிக்கும் இன்னைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. இவர்கள் தான் சிறுபான்மையினின் உற்ற தோழர்களா, உற்ற பாதுகாவலர்களா என்ற கேள்வி இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தையே யோசிக்க வச்சிருக்குன்னா என்னுடைய வார்த்தை மிக இல்லை. அப்படியெல்லாம் அவங்க மேல 1000 பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் முதல்வர் மீதும் ஆளுங்கட்சியின் மீதும் எல்லா பழியையும் தூக்கி போட்டு தேர்தல் நேரத்தில் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கும் திமுகவுக்கு மக்களாகிய நீங்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது நிச்சயமாக காட்டணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஆனா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் மீண்டும் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இந்த ருவாசியான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இனி வரும் காலங்களிலும் இந்த கூட்டணி நிச்சயமாக தொடரும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமா துறையில இருந்து தான் வந்தார். அம்மாவும் சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவங்க. அது போலதான் கேப்டனுமே சினிமா துறையில இருந்து இன்றைக்கு திரையுலகில இருந்து அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்பவர்கள். இவர்கள் 3 பேரையுமே மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள், மக்கள் போற்றுகின்ற தலைவர்கள், மக்களுக்கு உதவி செய்கின்ற தலைவர்களாக வாழ்ந்தவர்கள் இவர்கள் தான். அதனால இன்னைக்கு கேப்டனும் சரி அம்மாவும் ஒரே கூட்டணியில இருந்த பொழுது அமோகமான சாதனை வெற்றி பெற்றாங்க. அதுபோல் மீண்டும் இணைந்திருக்கிறோம். நிச்சயம் இந்த கூட்டணி வெற்றி பெறும். நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றியை நிச்சயமாக இந்த கூட்டணி பெறும் என்பதை உறுதியாக உங்க முன்னாடி சொல்றேன். இந்த கூட்டணி என்றைக்கும் விவசாயிகளினுடைய உற்ற தோழனாக, நண்பனாக, பாதுகாவலர்களாக இருப்போம் என்பதில் என்ற மாற்று கருத்து இல்ல. இந்த கூட்டணி வெற்றி பெற்றவரன் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நதிகளை இணைப்பதை முதல் வேலையாக நிச்சயமாக ஒட்டுமொத்த எம்பிக்களினுடைய ஆதரவோடு நிச்சயம் அதை வலியுறுத்தி நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்ல விலைவாசி உயர்வு கட்டுப்பாடுல இருக்கு. ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒருவருக்கு கேஸ் கனெக்ஷன், ஒவ்வொருவருக்கும் பேங்க் அக்கவுண்ட், அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அறிவித்தது போல 2000 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் வறுமைக்கு கீழ் இருக்கவங்களுக்கு தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக உங்கள் அத்தனை பேருக்கும் வந்து சேரும் என்ற வாக்குறுதியும் இந்த நேரத்தில் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த கூட்டணி என்றைக்கும் ஏழைகளை வாழ வைக்கும் கூட்டணி. அவர்களை போல் ஊழல் கூட்டணி அல்ல, படுகொலைகளை செய்து அடுத்தால் மேல் பழி போடும் கூட்டணி அல்ல. அதே போல தமிழக மக்கள் என்றைக்கும் திமுக காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
அதற்கு ஒரே சான்று இலங்கையில் நடந்த இன படுகொலையை எந்த தமிழக மக்களுமே என்றைக்குமே மறக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இடைவெளி உண்ணாவிரதம் இருந்தார் கலைஞர் அவர்கள். எங்க ஆட்சி போயிட போதுன்னு சொன்னவனே எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடினவர் தான். அதனால இந்த வரலாறு எல்லாம் தமிழக மக்கள் யாரும் மறக்கல. இது போல மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டணி கிடையாது இந்த கூட்டணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், நமது கேப்டனாக இருந்தாலுமே மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத நல்ல ஒரு மனிதர்கள் தான் அவங்க. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷுக்கு சென்ற இடமெல்லாம் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் திரண்டு வெகு உற்சாகமான முறையில் வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளியாக சுழன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் எல்கே சுதீஷ். இந்நிலையில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயோத்தியாபட்டினம் ஒன்றியம் சார்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் வலசையூரில் நடைபெற்றது. இதில் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி மாநில தலைவரும் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், தேமுதிக சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், கெங்கவள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபாரவி, ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய எல்கே சுதீஷ், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இடத்திற்கும் சென்று பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். இதனால் அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்புடன் நிச்சயமாக தாம் வெற்றி பெறுவது உறுதி என்றார். இருப்பினும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மேலும் உழைத்தால் தமது வெற்றி எளிது என்றார். இதே கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தில் 2009 தேமுதிக என்ற எங்களுடைய இயக்கத்தில் தனியாக நான் போட்டியிட்டேன். அப்போ 1,40,000 வாக்குகள் நான் தனியாக போட்டியிட்டு வாங்கினேன். இந்த 2009 இந்த தொகுதி பிரிக்கும் பொழுது போட்டியிட்ட வேட்பாளர் என்ற பெருமை எனக்கு உண்டு. எனக்கு இன்னைக்கு என்னுடைய வேட்பாளர் இருக்கும் இந்த அனைத்து பகுதி கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. 2009 கிட்டத்தட்ட 60 நாள் எல்லா பகுதிக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். அதே போல இந்த சேலம் மாவட்டத்தில் 2014 நாங்க பிஜேபியுடன் பாமக நாங்க அப்புறம் மதிமுக சேர்ந்து சேலத்தில் போட்டியிட்டேன். இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 தொகுதியில 9 தொகுதியிலும் நான் போகாத கிராமமே கிடையாது என்ற பெருமை எனக்கும் உண்டது. எல்லா சேலத்துக்கு எல்லா இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கானு. ஏன்னா இன்னைக்கு இந்த தொகுதியில போட்டி போறதுக்கு முக்கிய காரணம் 3 பேர். எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மற்றும் இந்த கள்ளக்குறிச்சியில நான் போட்டி போடணும்னு ஆசைப்பட்டது நம்முடைய மண்ணின் மைந்தன் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் காரணம், முக்கிய காரணம். அண்ணன் சொன்னாரு, நீ சேலத்துல போட்டி போட்டிருக்க, கள்ளக்குறிச்சியில போட்டி போட்டிருக்க, இந்த கள்ளக்குறிச்சியில நீங்க நின்றீங்கன்னாக்கா கண்டிப்பாக அமோக வெற்றி பெறுவீர்கள். அதனால நீங்க கள்ளக்குறிச்சி மட்டும் நீங்க நில்லுங்கன்ட்டு அண்ணன் நிகழ்ச்சிருக்காரு. அதே போல நம்முடைய மருத்துவர் ஐயாவை என்னை கூப்பிட்டு இந்த கள்ளக்குறிச்சி நீ போட்டி போடணும் அப்படின்னு 3 தலைவர்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த தொகுதியில் நான் போட்டி போடுறேன். ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் கேட்கறாங்க இந்த தொகுதியில் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லிஸ்டே போடலாம். ஏன்னா 2009 நான் லிஸ்ட் போட்டிருக்கேன், 14 போட்டிருக்கேன். இந்த முறை நான் லிஸ்ட் போட போறதில்ல. ஏன்னா இந்த வாட்டி நான் வேட்பாளர் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நான் உங்க வேட்பாளர் இருக்கேன். உங்களுடைய எம்பியை கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி அந்த அடிப்படையில நம்ம ஜெயிச்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமை அது. நான் ஜெயிச்சா இது பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இது என்னோட கடமை, மக்களுடைய கடமை. இது வெற்றி பெற்று என்னோட தொகுதிக்கு என்னோட மக்களுக்கு நம்ம தான் செய்யணும். இன்னைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற நம்முடைய ஆட்சி, மத்தியில் ஆளப்போது நம்ம ஆட்சி, கண்டிப்பா 2 ஆட்சி நம்ம ஆட்சி. இது அப்படி இருக்கும் பொழுது நம்ம தான் செய்யணும். இந்த தொகுதிக்கு என்ன பொறுத்தவரை இந்த தொகுதிக்கு நான் வெற்றி பெற்று இங்க இருக்கின்ற ஒரு ஊராட்சியமாக நம்முடைய அண்ணன் மணி அவர்கள் மூலியமா, எங்களுடைய வெங்கடேஷ் அவர்கள் மூலியமாக, நம்முடைய கூட்டணி சேர்ந்த நம்ம நடராஜன் அவர்கள் மூலியமாக ஒரு பகுதிக்கு ஒரு வாரம் பிளான் பண்றானு இந்த பகுதியில் என்ன லிஸ்ட் கொடுங்க, தமிழக முதலமைச்சர் மூலியமா தமிழகத்தில் நம்ம ஸ்டேட்ல என்ன பண்ண முடியும் அது செஞ்சு தரேன். மத்தியில கண்டிப்பாக மோடி ஆட்சியில
ஏன்னா வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 2014 நாங்கள் பிஜேபியில் நாங்கள் வந்து ஆட்சியில் கிடையாது, நாங்கள் வந்து அவனோட அலைன்ஸ் இருந்தோம். நாங்கள் பிஜேபியில் கேப்டன் அவருக்கு வந்து ரிஷிவந்தில் வெற்றி பெற்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மணலூர்பேட்டில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று அது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அதை கேட்டுருக்காங்க. அது வந்து யாரும் பண்ணவே இல்லை. சரி, நாங்கள் வந்து மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து கேப்டன் அவர்கள் என்னோட தொகுதி அது அங்கே வந்து ஒரு ஃப்ளைஓவர் போகணும் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, வெறும் 5 நிமிஷத்துல அது பாஸ் பண்ணார் மோடி அவர்கள். 5 நிமிஷம் தான். அது வந்து கிட்டத்தட்ட அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 கோடி. அது 20 கோடி. அது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த மணலூர்பேட்டை அந்த பிரிட்ஜ் வந்து மக்களுக்கு உபயோகம் இருக்கு. அது மாதிரி வந்து நான் வந்து அதுதான் சொல்லாம பண்ணது. கேப்டன் வந்து அந்த தொகுதி வேட்பாளர் நிற்கும் பொழுது அந்த சொல்லவே இல்லை, அதை செய்வான்ட்டு. ஆனா நமக்கு கரெக்டா அந்த 2014 கூட்டணியில் இருக்கும் போது அந்த வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் பண்ணாங்க. அதே போல இந்த தொகுதியில எல்லா பகுதிக்கும் நான் வருவேன். இந்த பகுதிக்கு தமிழக அரசு மூலியமா என்னென்ன செய்ய வேண்டுமோ, மத்திய ஆட்சியில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நம்ம வந்து மக்கள் சந்திச்சு இந்த மக்களுடைய குறைகளை கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் நான் செய்யவில்லை என்றால் கண்டிப்பா வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா மத்தியிலும் நம்பாட்சி, மாநிலத்தை நம்பாட்சி. ஆகையால் இன்னும் இருக்கின்ற 20 நாள் இரவு பார்க்காம நம்முடைய அண்ணன் சொன்னது போல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க போட்டி போடுறது நீங்க வந்து பாக்குறது அண்ணன் எடப்பாடியா பாருங்க. நீங்க என்ன வந்து அண்ணன் ராமதாஸா பாருங்க. என்ன கேப்டனா பார்த்து எல்லாம் நிக்கிறேன், நீ பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டு மக்கள்கிட்ட கேளுங்க. போயிட்டு எங்க வேட்பாளர் வெற்றி பெற்றால் இந்த பகுதிக்கு கண்டிப்பாக எல்லாம் நாங்க செஞ்சு தருவோம். நீங்க கொடுங்க வாக்குறுதிகளை, நீங்க கொடுங்க. நீங்க வந்து என்ன நம்பி நீங்க தாராளமா நீங்க வாக்குறுதி கொடுங்க. எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இந்த பகுதிக்கு நாங்க கூட்டு வரேன், எங்க கண்டிப்பா இந்த மக்கள் நாங்க பண்ணி தருவோம். இந்த நம்பிக்கையோடு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாக்கா நான் வெற்றி பெற்று கண்டிப்பா இந்த மக்களுக்கு செய்வேன் என்று கூறி உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசுக்கு தாருங்கள் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதைத் தொடர்ந்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயோத்தியா பட்டினத்தில் உள்ள இதயசுடர் நரசிம்மன் மற்றும் மெடிக்கல் ராஜசேகர் ஆகியோர்களை சந்தித்து எல்கே சுதீஷ் ஆதரவு திரட்டினார். அதேபோன்று அயோத்தியா பட்டினத்தில் உள்ள தனியார் மழலையர் பள்ளிக்கு சென்ற எல்கே சுதீஷ் அங்கு பயிலும் குழந்தைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முதல்வர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்கி தந்தது அதிமுக ஆட்சி என்றார். அராஜகம் செய்கின்ற ஆட்சி திமுக என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கை பொய்யான வெற்று அறிக்கை எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தமிழகத்திலே மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் 100% வெற்றி பெற்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி. யதார்த்தம் அமைக்கப்பட்ட கூட்டணியில் ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. திமுக வெற்றி பெறல, அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சித் தலைவி அம்மா 2011 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை பெரும்பாலும் நிறைவேற்ற. இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமாரவேலை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பழனிசாமி 40 தொகுதிகளிலும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு தற்போது நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் மீண்டும் இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக வருவதற்கு வாக்களித்து இறக்கியிருக்கின்றனர். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுடைய பிரதமராக வர வாக்களித்து இறக்கியிருக்கின்றனர். இன்றைதான் ஸ்டாலின் சென்றடமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். பொய் மூட்டைகளை மூட்டை மூட்டையாக வைத்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்.
அதை பொய் சொல்வதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தா தாயின் தான் கிடைக்கும். புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு சிறப்பாக இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு 2011 தேர்தல் அறிக்கை குறிப்பிட்ட அனைத்து அம்சங்களையும் அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறது. இன்னைக்கு விரைவாக மிக்சி கிராண்ட் இண்டஸ்ட்ரி வழங்குவேன் என்று சொன்னார், கொடுத்தார். தேர்தல் அறிக்கையை தெரிவித்தார்கள், தெரிவித்தபடி மக்களுக்கு அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பான கல்வி கிடைக்காததற்காக கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். 2011 நம்முடைய கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 121% இருந்தது. தற்போது அம்மா எடுத்த கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி, அம்மா கல்விக்கு எடுத்த நடவடிக்கை, கொடுத்த ஊக்கம் வாக்கும் இன்றைக்கு 146.8% உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அழகு நிலையத்தில் பெண்களை தாக்குவது, பிரியாணி கடை, பரோட்டா கடைகளுக்கு சென்று உணவு அருந்திவிட்டு பணம் கேட்டால் உணவக உரிமையாளரை தாக்குவது போன்ற அராஜகத்தில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தனி பிரிவு அம்மா உருவாக்கி தந்தாங்க. யாராவது திமுக ஒப்படைத்தாங்களோ அதை மீட்டு இதை உரிமையாளருக்கு பெற்றுள்ளதாலும் அம்மாவுடைய அரசு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தானே போற மக்கள் சொல்றாரு, இந்த அரசுல ஊழல் நடக்குது, ஊழல் நடக்குது. எந்த ஊழல் இருக்குன்னு சொல்லையா, எந்த தொழில் நடக்குன்னு சொல்லு, நாங்க பதில் சொல்றோம். கேட்டா மொத்த முதல் சொல்றோம், மொத்த முதல் சொல்லி மக்களை ஏமாற்றப்பாங்க. தேர்தல் நேரத்தில் பொய்ய சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்க பார்க்கிறாங்க. நீங்க நாவோட முன்னேற்ற கழக ஆட்சியில டெண்டர் விதிகளை எப்படி பின்பற்றி டெண்டர் விதிகளோ அதை விட டெண்டர் விதிகளை கடுமையாக்கி அம்மாவுடைய அரசு டெண்டர் விடப்பட்டது. அது போன்றோமே தோண்டி எடுத்தீங்களா முன்னாள் அமைச்சர் வெளியில் இருக்க முடியாது. சொல்றேன், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அத்தனையும் கை வச்சுக்கோங்க. சட்ட மக்களை பார்த்துக்கிறோம். எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஊத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தா கூட ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. சிறந்த நிர்வாகத்திற்கான அரசாக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இதுவரைக்கும் ஒரு கோப்பு கூட தேங்கியது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு கோப்பு கூட முதலமைச்சர் அலுவலகத்தில் தேங்கியது கிடையாது. அனைத்து கோப்புகளுக்கும் தீர்வு காணப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழகம் முன்மாதிரியாக திகழ்கிறது என முதலமைச்சர் தெரிவித்தார். இடையெல்லாம் மின்சாரம் மற்றும் புதிய தொழில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அதிமுக ஆட்சி சாதனை செய்து வருகிறது எனவும் அவர் கூறினார். செம்பனார் கோவில் கடைவீதியில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக கூட்டணி தர்மத்தின் கூட்டணி, நல்லவர்கள் இக்கூட்டணியில் இருப்பதாக கூறினார். தமிழகத்தின் ஜீவதார உரிமைகள் பறிபோகும் நிலையை தடுத்து நிறுத்தும் கூட்டணி நமது கூட்டணி என்றார். காவிரி ஆற்றின் உரிமை பறிபோனது திமுக ஆட்சியில்தான் என குற்றம் சாட்டிய பன்னீர்செல்வம், ஆனால் அதிமுக ஆட்சியில் நீதிமன்றம் சென்று காவிரி ஆணையம் பெற்று தந்ததாக கூறி வாக்கு சேகரித்தார். இலங்கையில் ராஜபக்சே அரசில் தமிழர்கள் அழியும் நிலை ஏற்பட்டதற்கு காரணமாக இருந்தது திமுக அரசு என்று ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார். நம்முடைய அருமை அண்ணன் திரு ஆசைமணி அவர்கள் தேர்தல் களத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கழகத்தின் சார்பாக. நமக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பங்கிடுவதில் பிரச்சனை. இந்த பிரச்சனை திமுக ஆண்ட திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த 1972 இருந்துதான் துவங்கியது. ஒரு ஆறு மேற்கே இருந்து பாய்ந்து கிழக்கே வந்து கடலை கலக்கக்கூடிய சூழலில் காவிரி ஆறு இருக்கிறது. கர்நாடகத்துக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கும் இருக்கிறது. காலங்காலமாக 10,000 ஆண்டுகளமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இந்த நீரை பிடித்து வைக்கின்ற நிலையை 1972 கர்நாடக அரசு 4 அணைகளை கட்டியது. அந்த நேரத்தில் கடும் எதிர்ப்பு தமிழகத்திலே இருந்தது. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று அணையை கட்டுவது எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனைகள் என்று அங்கு வாக்குமூலமாக கொடுத்துவிட்டு வந்து விட்டார். அதனால் வந்த இதை டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்
தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் மன்மோகன் சிங்கை பலமுறை சந்தித்து சொன்னார்கள், பலனில்லை. மீண்டும் இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மா அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு மயிலே மயிலே என்று சொன்னால் இறகு போடாது என்று உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நடுவன் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசு ஆணை பெற்று தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். நல்லவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள அதிமுக கூட்டணிக்கு அமோக வெற்றியை தாருங்கள் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார். இந்த படிரச்சார கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பவுன்ராஜ், ராதாகிருஷ்ணன், பாரதி மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணியின் சூறாவளி பயணம் நாளைய நிகழ்ச்சியில் தொடரும். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in